Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, inna alhamdulillahi na'maduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Amma ba'd. நம்ம இப்போ இந்த குர்ஆன் வாழ்வியல் வகுப்பு நிகழ்ச்சியில் 3வது வகுப்பில் இருக்கோம். அது நம்ம முந்தைய வகுப்பில் என்ன பார்த்தோம்னா, குர்ஆன் தான் நிரூபிக்கப்பட்ட சக்ஸஸ்ஃபுல்லான புத்தகம். இது இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது என்றென்றும் நிலையானது, உண்மையை நிரூபிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம பிரச்சனைகளுக்கு, நம்ம வாழ்வியலில் எல்லா ஒரு சூழ்நிலைகள்லேயும் நமக்கு உறுதுணையாகவும் பின்பற்றக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரே நூல் அப்படின்னு சொன்னால் குர்ஆன் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குர்ஆனை பின்பற்றினா, அதன்படி வாழ்ந்தா, அது சொல்லக்கூடியதை நம்ம கடைபிடிச்சா நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்த குர்ஆனாக வாழ்ந்தால் அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதேமாரி குர்ஆன் யாரை மாற்றும் அப்படிங்கிறதுனா, யார் யாருக்கெல்லாம் அவங்களோட உள்ளத்தை மாற்றும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். யாருடைய உள்ளத்தில் இந்த குர்ஆன் ஓதப்படும் போது, செவிமெடுக்கும்போது நம்மளோட உள்ளத்தை உழுக்குனுச்சுன்னா, இந்த உண்மையை நம்ம கேட்கும்போதும், அந்த செறிவுகளை நம்ம பார்க்கும்போதும் கேட்கும்போதும் கண்ணீர் வடிக்கும் போதும், அந்த மாதிரி நிகழ்வுகளில் நம்ம உள்ளங்கள் இருந்துச்சுன்னா, இன்ஷா அல்லாஹ் அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களோட உள்ளத்தில் அல்லாஹ் மாற்றுதலை ஏற்படுத்துவான். யாருடைய உள்ளத்தில் சிலிர்க்கலையோ, யாருடைய உள்ளங்கள் சிலிர்க்கலையோ, யாருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டோ, அதை சிந்திச்சோ, எந்த மாதிரியான ஒரு அடையாளங்களும் இல்லாமல், எந்த ஒரு நிகழ்வுகளும் இல்லாமல், அதனால் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. குர்ஆன் ஓதப்படும்போது உள்ளங்கள் நடுங்கணும், சிலிர்க்கணும், அதை சிந்திக்கணும். அந்த மாதிரி உள்ள மனிதர்களுக்கு தான் இந்த குர்ஆன் பயன் தரும், அவர்களுடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை தான் நம்ம இந்த குர்ஆனில் இந்த வகுப்பில் நம்ம பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல், யாருடைய உள்ளங்கள் உழுக்கிறதோ அவங்க எந்த மாதிரியான மனிதர்களோட உள்ளங்கள் உழுக்கிறதோ அவங்கள பட்டியலில் இல்லைன்னா, அவர்கள் உள்ளங்கள் எப்படி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னா, அவங்களோட உள்ளங்கள் இறுகி கிடக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அவங்களோட உள்ளங்கள் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. அவங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, அந்த உலகியல் அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையிலையும் சரி, இல்லைன்னா வெளி உலக வாழ்க்கையாக இருக்கட்டும், எதனா வாழ்வியல் மாற்றங்களாக இருக்கும், எந்த ஒரு சிந்தனையில் அவர்களுடைய அந்த மனிதரோட சிந்தனையிலையும் சரி, அவர்களை சுற்றுப்புற சூழல்லையும் சரி, உலகளாவிய எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல. யாரோட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுதுன்னா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யாருடைய உள்ளம் இறுகி போயிடுச்சோ அவர்கள் எப்படி தான் இந்த குர்ஆனை ஓதுனாலும், இந்த குர்ஆன் மூலியமாக எது செயல்படுத்தினாலும், அவங்க உள்ளம் இறுகி இருந்துச்சுன்னா, அவங்க நியாயமாக நடந்துக்கிட்டாலும் சரி, நீதியாக நடந்துக்கிட்டாலும் சரி, நேர்மையாக நடந்துக்கிட்டாலும் சரி, இறை சிந்தனையில் செயல்பட்டாலும் சரி, அது அவங்களுக்கு எந்த ஒரு பயனும் தராது. எவ்வளவு ஒரு பெரிய மாற்றத்தையும் அவங்களுக்கு ஏற்படுத்த போகிறது இல்லை. அது அவர்கள் உள்ளத்தில் இறங்கவே இறங்காது. எவ்வளோ ஒரு பெரிய அல்லாஹ்வுடைய வசனங்களில் நடுநடுங்கக்கூடிய வசனங்களாக இருக்கட்டும்,
பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனங்களாக இருக்கட்டும், சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய வசனங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி வசனங்கள் கூட அவங்களுக்கு வந்து அவங்களோட உள்ளத்தில் வந்து இறங்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 39வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யாருடைய உள்ளத்தில் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யாருடைய உள்ளத்தை இஸ்லாத்திற்காக அல்லாஹ் விரிவடைய செய்து விட்டானோ, யாருடைய உள்ளத்தை இஸ்லாத்திற்காக அல்லாஹ் விரிவடைய செய்து விட்டானோ அவரா வழிகெட்டவர் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அதுலேயே அல்லாஹ் சொல்கிறான், அவர் தமது இறைவனிடமிருந்து கிடைத்த ஒளியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே பின்வருமாறு சொல்கிறான், இறைவனின் நினைப்பை விட்டு உள்ளங்கள் இறுகி போனவர்களுக்கு கேடுதான், அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருப்பவர்கள் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். ஏன் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான்னா, அல்லாஹ்வுடைய வசனங்களை வந்து இஸ்லாத்தில் படி சிந்திக்காமல் கொள்ளாமல் நடப்பவர்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கள வந்து அல்லாஹ் டைரெக்டாக சொல்கிறான், அல்லாஹ்வுடைய இஸ்லாத்திற்காக அவங்க வந்து எந்த ஒரு செயலும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இறைவனிடமிருந்த கிடைத்த ஒளியால் அவர் நல்லவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே அல்லாஹ் சொல்லி காட்டான், இறைவனை நினைப்பதை விட்டு உள்ளங்கள் இறுகி போனவர்களுக்கு கேடுதான், அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் சொல்கிறான். அல்லாஹ் நினைவு கூறுவதில் வந்து அவங்க ஈடுபடுறதில்ல. நம்ம என்ன தான் வந்து குர்ஆனை படித்தாலும் ஓதுனாலும் அவர்கள் வந்து என்னன்னா அல்லாஹுடைய நினைவுகளில் வந்து ஈடுபடுறதில்ல. அல்லாஹுடைய ஆற்றலையும் பண்புகளையும் அவனே உரித்தான அந்த ஒரு நினைவுகளோடு அவனை வணங்குறதில்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் நினைவு கூறுவதில் அலட்சியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இறைவனை நினைவு கூறுவதில் இருக்கட்டும், அதில் சலனப்படுறோம், அந்த மாதிரி உலக விஷயமாக இருந்தால் அதில் ஒரு ஈடுபாடோடு நடந்துக்கிறோம். ஒரு சமையல் செய்யணுன்னாலும் இருந்தாலும், இல்லை ஒரு வேலை ஏதாவது யாருக்காவது ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு வெளியில் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு உலக விஷயம்னு வந்தால் நம்ம அந்த உலக விஷயத்துக்காக நேரத்தை செலவிடுறதுக்காக நம்ம முயற்சிக்கிறோம் தவிர அல்லாஹ்வை நினைவு கூறுதலுக்காக நம்ம வந்து நேரத்தை செலவிட செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய நினைவிலேருந்து நம்ம தவிர்த்திருக்கோம், உலக விஷயங்களில் மூழ்கி இருக்கோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் இப்படிப்பட்டவங்க எப்படி இருக்காங்கன்னா, குர்ஆனை படிக்கிறாங்க, ஓதுறாங்க, என்னன்னா சும்மா வெறுமனே ஓதுறோம். குர்ஆனை ஓதுனா, அதாவது ஒரு அரபியில் ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அந்த மாதிரி நம்ம அந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு சாதாரணமாக தான் ஓதுறோம் தவிர இது நம்மளுடைய வாழ்வியலில் நமக்கு என்ன மாற்றத்தை தருது அப்படின்னு நம்ம இந்த குர்ஆனை நம்ம அணுகிறது கிடையாது. சும்மா படிக்கிறோம், அதனால நம்ம உள்ளத்தில் வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தலை. அது வந்து ஒரு நூலாகவே தான் நம்ம கருதுகிறோம். இந்த மாதிரி இருக்கிறவங்களோட உள்ளங்கள் தான் இறுகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இவங்க தான் வந்து அல்லாஹ் வந்து தெளிவான வழிகேட்டில் இருக்காங்க அப்படின்னு வேற அல்லாஹ் அந்த 39ல் 22வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். இதுக்கு உதாரணமாக நம்ம வந்து பார்த்தோம்னா, நமக்கு முன் வாழ்ந்த யூதர்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அவங்களே வந்து அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்காங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் வந்து அந்த நபிமார்கள் மூலிமா மூசா நபிக்கு வந்து அல்லாஹ் வந்து அதிகமான அத்தாட்சிகளையும் சான்றுகளையும் அல்லாஹ் அதிகமாக அருள் புரிஞ்சிருக்கான். ஆனால் அதை வந்து அப்படி கண் கூட பார்த்தவங்க தான் வந்து யூதர்கள். ஆனால் அந்த யூதர்கள் அதை நேர்லேயே பார்த்தாலும் சரி, அதை செயல்பட்டாலும் சரி, அதில் வந்து அல்லாஹ்வுடைய நம்பிக்கையிலையும் அல்லாஹ் நினைவு கூறுறதுலேயும் வந்து அவங்க வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருந்தாங்க அப்படின்னு அல்லாஹ்வே நம்ம நிறைய இந்த குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான், இது மூசா நபியோட சமுதாயத்தில் வந்து ஒரு மனிதர் வந்து
கொல்லப்பட்டுருவார். அவர் வந்து யார் கொன்னா அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் கேட்கும் போகும்போது அப்போ வந்து அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, மூசா நபிகிட்ட சொல்லுவாங்க, உங்களுடைய அதாவது யூதர்கள் வந்து மூசா நபிகிட்ட கேட்குறாங்க, உன்னுடைய இறைவன்கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட என்னென்னா உன்னுடைய இறைவன் தான் சொல்கிறாங்க தவிர அவர்களுடைய இறைவன் அவங்க ஏற்றுக்கலை. ஆனால் நம்பிக்கை கொண்ட மாதிரி மூசாவோடையே இருந்துக்கிட்டு ஆனால் அவர்களை கேலி செய்கிறது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அலட்சியமாக இருக்குது, அந்த மாதிரி இருந்தாங்க. அதுக்கு உதாரணமாக 2வது அத்தியாயத்தில் 67வது வசனத்தில் அல்லாஹ் அதுலேருந்து சொல்லி காட்டுறான். அந்த யாருன்னா அந்த யூதரோட சமுதாயத்தில் ஒருத்தர் கொல்லப்பட்டுறாரு. அப்போ மூசா நபியை வந்து கேட்குறாங்க, மூசா நபிகிட்ட கேட்குறாங்க, இவர் யார் கொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் இறைவன்கிட்டருந்து கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னோடனே மூசா நபி வந்து அல்லாட்ட கேட்டு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஒரு காளை மாட்டை அறுத்து அதோட துண்டை வந்து அந்த அறுத்து அவங்களோட மேல் அடிங்க, அவர் வந்து யார் கொன்னா அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதை சொன்னோன்னே யூதர்கள் வந்து சொல்கிறாங்க, என்ன எங்களை கிண்டல் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன கேலியாக கருதுகிறீங்களா, அறிவினர்களாக உடனே மூசா நபி சொல்கிறாங்க, அறிவினர்களாக நாம் ஆவதை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு சொல்கிறாங்க, நான் உங்களை கேலி செய்யலை அப்படின்னு மூசா நபி சொல்கிறாங்க. அப்பையும் அவங்க வந்து அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாமல் அதை அலட்சியமாக கேட்குறாங்க. அது எத்தகையதுன்னு எங்களுக்கு தெளிவாக கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அந்த மாதிரி இது கிழடும் கன்றும் இல்லை, 2க்கும் இடைப்பட்ட மாடு அப்படின்னு சொல்லி மூசா நபி இறைவன்கிட்ட வந்து கேட்டு சொல்கிறாங்க. அப்போயும் அவங்க கேலியாக கிண்டலாக அந்த யூதர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பாமல் மறுபடி கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க, நீ எங்களுக்கு இது என்னன்னு தெரியல, நீ உங்கள் இறைவன்கிட்ட கேட்டு சொல்லுங்கள், அதோட நிறம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அது உடனே அல்லாஹ் அறிவிக்கிறான், அது பார்ப்பதற்கு பரவசம் அடைகின்ற கருமஞ்சள் நிற மாடு அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி ஒவ்வொரு வசனங்களாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது வந்து எப்படி இருக்கும்னா, அது நிலத்தை உழுந்திருக்காது, விவசாயத்திற்காக பயன்படுத்திக்க மாட்டாங்க, நீரேறிக்கவோ பழகப்படாத மாடாக இருக்கும், எந்த குறையும் அற்றது, தழும்புகள் இல்லாத மாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பையும் அந்த அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சிரமப்பட்டுக்கிட்டு தான் வந்து அந்த மாட்டை அறுத்து அதுலேருந்து ஒரு துண்டை எடுத்து அந்த மனிதருக்கு அடித்தோன்னே அந்த மனிதர் எந்திரிச்சு சொல்கிறாரு, இன்னார் தான் என்ன கொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த சூழ்நிலையில் கண்ணால் பார்க்குறாங்க, ஒரு மனிதர் வந்து இறந்து அவர் அல்லாஹ் உயிர்ப்பித்து, அந்த மனிதர் வந்து உயிர்ப்பித்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எந்திரிச்சு சாட்சி சொல்கிறாரு. இது வந்து எப்படி ஒரு சாத்தியமாகும், அல்லாஹ்வை தவிர இந்த நிகழ்ச்சியை வந்து வேறு யாராவது நிகழ்த்த முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த செயலை வந்து அந்த மக்கள் வந்து யூதர்கள் வந்து கண்ணால் பார்க்குறாங்க. அப்பையும் வந்து அவர்களுக்கு வந்து அந்த உள்ளத்தில் வந்து அல்லாஹ்வுடைய அச்சங்கள் வந்து வரலை. அவங்களுடைய உள்ளத்தில் வந்து அல்லாஹ் வந்து இறுக்கமாக்கியிருக்கான். இந்த மாதிரி இவர்கள் தான் வந்து அவர்களுடைய உள்ளங்கள் தான் இறுகி போய் கிடக்கு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒருத்தர் வந்து மரணம் வந்து கண் முன்னாடி வந்துட்டு போகுது, அப்படி இருக்க நிகழ்ச்சியில் கூட அவர்கள் வந்து அது மாதிரி அவங்க வந்து ஏற்றுக்கலை. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தில் 2:55வது அத்தியாயத்தில் வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 55வது அத்தியாயத்துலையும் தொடர்ந்து 56வது அத்தியாயத்தில் அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் 55, 56 சொல்லி காட்டுறான். என்னென்னா யூதர்கள் வந்து அல்லாஹ்வை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அல்லாஹ்வை பார்க்காதவரை வந்து நாங்கள் நம்பவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் வந்து யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா மூசா நபிகிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே என்னன்னா அல்லாஹ் அவங்கள வந்து இடிமூலக்கம் தாக்கி அவங்கள வந்து அல்லாஹ் அழிக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 55, 56 சொல்லி காட்டுறான். அவர்கள்
அல்லாஹ்வை பார்க்காத வரை நம்பவே மாட்டோம் என்று நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் நிலையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அல்லாஹ் வந்து இடிமுழக்கம் உங்களை தாக்கியது. பின்னர் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் மரணித்த பின் உங்களை உயிர்ப்பித்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க அப்படி அல்லாஹ் உடனே இடிமுழக்கத்தை தாக்கி உடனே அவங்கள மன்னிச்சு அல்லாஹ் உடனே உயிர்ப்பிச்சு எழுப்புறான். அப்படி எழுப்புனதுக்கு அப்புறமும் அவங்க என்னன்னா அல்லாஹ் மீது அவங்களுடைய அச்சம் வந்து முழுமையாக இல்லாமல் அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போயிடுச்சு. எப்படின்னா அடுத்தடுத்த சம்பவங்களில் எல்லா விஷயத்துலேயும் மூசா நபிக்கு உள்ள அத்தாட்சி மாதிரி எந்த ஒரு சமுதாயத்துக்குமே அல்லாஹ் வந்து அத்தாட்சிகளை அதிகமாக அனுப்பவே இல்லை. அந்த யூதர்களுக்கு தான் அல்லாஹ் வந்து அதிகமான அத்தாட்சிகளை பார்த்து செயல்படுத்த வச்சுருக்கான். இப்போ நமக்கே ஒரு உடம்புக்கு முடியலன்னா இருக்கட்டும், இல்லை போகிறப்பையாவது இருக்கட்டும், திடீர்னு ஏதாவது ஒன்று வந்து மரணம் வந்து வரப்போதோ அப்படிங்கிற ஒரு கண் முன்ன காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மனிதர்களாக இருக்கவங்க பலகீனமானவங்க தான். திடீர்னு ஏதாவது உடம்புக்கு ஒன்று செய்ய போகும்போது இன்றைக்கி நமக்கு மரணம் வந்துருமா அப்படின்னு ஒரு சிந்தனையில் இருந்தாலோ, இல்லை போகும்போது ஒரு பைக்கில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆனாலோ கொண்டாலோ நமக்கு வந்து அல்லாஹ் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு சூழ்நிலையில் நமக்கு எப்படி இருக்கும், மரணத்தை கண் முன்னே காட்டு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தானா அதை வந்து நம்ம அந்த வாழ்க்கையை வந்து நம்ம எப்படி மாற்றிருப்போம், அதில் எப்படி அல்லாஹ் நம்மளை மாற்றுமா. இதுக்கு மேலே எந்த ஒரு தப்பும் செய்யக்கூடாது. அல்லாஹ் இந்த வாழ்க்கையை வந்து நமக்கு இன்னொரு வாய்ப்பாக கொடுத்துருக்கான். நம்ம தவறுகள்லேருந்து திருந்தி வரணும். இனிமேல் வந்து அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறணும். இனிமேல் அதிகமாக நம்ம வந்து உள்ளத்தை வந்து மறுமைக்கான சிந்தனையில் நம்ம செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம செயல்படுத்துவோம். ஆனால் அந்த யூதர்களை அப்பையும் அவங்க வந்து பின்பற்றலை. எவ்வளவோ அவங்களோட உள்ளங்கள் வந்து அல்லாஹ்வை கேலி செய்கிறதுலேயும் நபிமார்களை கேலி செய்கிறதுலேயும் அவர்களை கொலை செய்கிறதுலேயும் தான் இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க உள்ளங்களில் தான் அல்லாஹ் சொல்லிடுறான், இவங்க தான் தெளிவான வழிகேட்டில் இருக்காங்க, இவங்களோட உள்ளங்கள் தான் வந்து இறுகி போனவர்கள், இவங்களுக்கு கேடுதான்னு சொல்லி அல்லாவே சொல்லிட்டான். அந்த மாதிரி யாருடைய உள்ளங்கள் வந்து இறுகி போயிருக்கோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பயனுமே அளிக்காது. அல்லாஹ் வந்து இந்த இறுகின உள்ளத்திலேருந்து நம்ம பாதுகாத்து தரணும். அதே மாதிரி யாருடைய உள்ளங்கள் வந்து இலகுவா மென்மையா அல்லாஹுடைய அருளோடு இருக்கோ அவர்கள் வந்து உடனே அதை ஏற்றுக்குவாங்க. எப்படின்னா இதுவும் மூசா நபி சமுதாயத்தில் அல்லாஹ் சிலருக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. எப்படி சூனியக்காரர்களை மூசாவோட ஃபிரௌன்கிட்ட போய் அந்த மூசா நபியை வந்து சூனியம் செஞ்சு அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி போகும்போது சூனியக்காரர்கள் வந்து மூசாவுடைய அந்த தடியை போட்டோன்னே அது பாம்பாகி அவங்க சூனியக்காரர்கள் செஞ்சது எல்லாம் விழுங்கினோன்னே அது உடனே வந்து இது வந்து யாராலையும் செய்ய முடியாது, இது இறைவனோட அருள்னு உடனே நம்பி அவங்க உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. எப்படி உடனே சொல்கிறாங்கன்னா மூசாவினுடைய இறைவனும் ஹாரூனுடைய இறைவன் ரப்புல் ஆலமீனை நாங்கள் வந்து நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி யார் இறைவனோட அச்சத்தை உடனே நம்பி அதை செயல்படுத்தி அது இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் வந்து உள்ளத்தை இலகுவாக்குறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதேமாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இந்த குர்ஆன் வந்து யாருக்கு எப்படிப்பட்டவங்களுக்கு நேர்வழி காட்டும் அப்படி ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. புகாரில் 79வது ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. அதாவது ஒரு மலை வந்து நமக்கு தருது, அந்த மலை வந்து பூமியில் வந்து அடைய போகும்போது அந்த பூமி அதை உள்வாங்கி அந்த பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய பயிர்களாக இருக்கட்டும் வளங்களாக இருக்கட்டும் அது எப்படி அது பயன் தருமோ அது வந்து பயன் தந்து மக்கள் எப்படி பயன் அடைவார்களோ அந்த மாதிரி அல்லாஹ் ஞானத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பயன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி
மலை வந்து இன்னொரு சாரார் சொல்கிறாங்க அந்த மாதிரி பூமியை வந்து மலை வந்து பூமியை அடைஞ்சாலும் அந்த பூமி வந்து அந்த தண்ணீரை வந்து தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வந்து பயன் தராமல் எந்த ஒரு பயனும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த பூமி வந்து எந்த ஒரு பயன் தராமல் அது அந்த நீரை உள்வாங்கிட்டு அது மூலியமாக எந்த ஒரு பயனும் தராமல் எந்த புற்பூண்டு செடிகளையும் முளைக்க செய்யாமல் அது தனக்குள்ளேயே வச்சுக்குது. இவங்க வந்து எந்த ஒரு அறிவிற்கும் வந்து இதாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி காட்டுறான். ஆனால் நாம் வந்து இந்த மாதிரி இல்லாமல் நாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவித்த இந்த ஹதீஸ்லேருந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்த அறிவையும் ஞானத்தையும் நம்ம உள்வாங்கி பிறருக்கும் தெளிவாக சொல்லக்கூடியவர்களாகவும் நாம் அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அதே மாதிரி யாருடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்படும்னா நம்மளுடைய உள்ளம் லேசாக்கப்பட வேணும் இருக்கவங்களுக்கும் மென்மையாக்கப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த குரான் வந்து நம்ம பயன்படுது. சரிங்களா? அதனால் நம்ம வந்து இந்த குரானை வந்து நம்ம வந்து மென்மையான உள்ளத்தோடு அணுகுவோம் இன்ஷா அல்லாஹ். இலகிய உள்ளத்துடனும் லேசான உள்ளத்துடனும் மென்மையான உள்ளத்துடன் அணுகுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதுக்கு அருள் புரியட்டும். குரான் வந்து நமக்கு வந்து பயன் உள்ள செல்லக்கூடிய 4 தகுதிகளை வந்து நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னீங்க. அதில் முதல் தகுதி என்ன தகுதி தேவைப்படும்னா நம்ம உள்ளத்தில் போய் சென்றடைகிறதுக்கு தேவைப்படக்கூடிய முதல் செய்தியாக என்ன பார்த்தோம்னா 59 21வது அத்தியாயத்தை தான் நம்ம பார்த்தோம். 59 21 வந்து அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா இந்த குரானை ஒரு மலையின் மீது நாம் இறக்கியிருந்தால் அது அல்லாஹ்வின் அச்சத்தால் பணிந்து நொறுங்கி விடுவதை காண்பீர். மனிதர்கள் சிந்திப்பதற்காக உதாரணமாக அவர்களுக்கு கூறுகின்றோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதோட தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் 4வது வகுப்பில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.